السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. ما بعد. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மஜ்லிஸிலே நாம் எல்லாம் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் பற்றி பேசக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அன்பிற்கினியவர்களே, கிட்டத்தட்ட இந்த ரமலானுடைய நோன்பு 20 கடந்தவர்களாக 21வது நோன்பை நோக்கக்கூடிய ஒரு நிலையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். உண்மையிலேயே ரமலானுக்கு முந்தைய ஷாபானுடைய மாதத்தில் நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருந்தோம் ரமலானை அடையவிருக்கிறோம். ரமலானில் நாம் நீண்ட நெடிய நேரங்கள் நின்று வணங்கி இறைவனிடத்தில் அல்லாஹுவை பற்றி என்னுடைய முறைப்பாட்டை, என்னுடைய குறைபாட்டை நான் அல்லாஹுவிடத்தில் அழுது மன்றாடி என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த ரமலானை ஆக்கி என்னுடைய இந்த ரமலானை வசந்தமாக மாற்ற வேண்டும் என்று எத்தனையோ பேர் நாம் நினைத்து கொண்டிருந்திருப்போம். உண்மையிலேயே நாம் நினைத்த திட்டமிடல் எல்லாம் அல்லாஹ்வினுடைய நன்மையினுடைய ஏற்பாடாகத்தான் இருக்கும். ஆனால் நாம் அதை சரியான முறையிலேயே பயன்படுத்தி இந்த 20 நோன்புகளை கழித்தோமா என்று கேட்டால் நிச்சயமாக அதிலே நம்மிடத்திலேயே நம் மனதை அல்லது நம்மையே வெறுக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கும். நான் இப்படி செய்திருக்கக்கூடாது, நான் இதை செய்திருக்க வேண்டுமே என்ற ஒரு ஏக்கத்தின் பாட்டில் நாம் நம்முடைய வாழ்க்கையை கழித்து கொண்டு இருந்திருப்போம் இந்த ரமலானில். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இந்த ரமலானை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் எல்லாம் நோன்பு நோற்றிருக்கிறோம். ஆனால் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம் எவ்வளவோ தியாகங்களை செய்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடி இறைவனிடத்திலே சுஜூதிலே அதிகமாக நீண்ட நேரங்கள் இருந்து இந்த ரமலானை நாம் பெற்றிருக்கிறோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே அதுவல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை நலவின் பக்கம், நல்லதை கேட்பதின் பக்கம், நல்லதை நாடுவதின் பக்கம், நல்ல அமல்களை செய்வதின் பக்கம், சொர்க்கத்திற்காக உங்களை அழைத்து செல்லப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படியான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அன்பிற்கினியவர்களே, நாம் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு வரலாறு இருக்கிறது. பலஸ்தீன், இந்த பலஸ்தீனம் பூமி இருக்கிறதே, உண்மையிலேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் 2வது மஸ்ஜிதாக கட்டப்பட்டது. மஸ்ஜிதுல் ஹராம் கஅபத்துல்லாவுக்கு அடுத்தபடியாக இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற ஒரு புனிதமான பூமியை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பேசுகிறான். அந்த பூமியை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது அபிவிருத்தி பரக்கத் செய்யப்பட்ட ஒரு பூமி என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். தன்னுடைய அடியாரை பைத்துல் ஹராமில் இருந்து, அதாவது காபத்துல்லாவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு என்ன செய்யறான்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புராக் என்ற வாகனத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இரவில் தன்னுடைய அடியானை அழைத்து சென்றேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு சிறப்பை இந்த பூமிக்கு சொல்லுகிறான் என்று சொன்னால், உண்மையிலேயே நன்மையை நாடி பயணிக்கக்கூடிய 3 இடங்கள், 3 பள்ளி வாயில்களுக்கு நீங்கள் நன்மை நாடி செல்ல வேண்டுமாக இருந்தால், ஒன்று பைத்துல் ஹராம் கஅபத்துல்லா, இன்னொன்று மஸ்ஜிதுன் நபவி நபியினுடைய பள்ளி மஸ்ஜிதுன் நபவி மதீனாவில் இருக்கக்கூடியது, அடுத்தபடியாக மஸ்ஜிதுல் அக்ஸா இந்த பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லப்படக்கூடிய பள்ளி. இதை தவிர்த்து நீங்கள் வேறு எந்த பள்ளிகளுக்கும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நன்மையை நாடி நீங்கள் செல்லக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உலகிலேயே 2வதாக நிர்மாணிக்கப்பட்ட இந்த பள்ளி, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரே,
முதலாக இந்த உலகத்திலே நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாசல் எது என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் சொல்கிறார்கள் மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லா. இரண்டாவது என்று கேட்கப்படும் பொழுது அதற்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லுகிறார்கள். அதற்கும் இதற்கும் எத்தனை ஆண்டுகள் இடைப்பட்டது என்று கேட்கிறார்கள். எத்தனை வருடங்கள், அதற்கு இடைப்பட்ட வருடங்கள் எத்தனை வருடங்கள் என்று கேட்கப்படும் பொழுது 40 வருடங்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, உண்மையிலேயே நாம் இன்றைக்கு முஸ்லிம்கள் ஏன் இவ்வளவு பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், பலஸ்தீனத்திலே என்ன நடக்கிறது என்று நமக்கு தெரியாது. மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பள்ளிவாசலை பற்றி நமக்கு என்னவென்று தெரியாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய சிறப்பை எதற்காக இப்படிப்பட்ட ஒரு தரத்திலே முஃமின்களுக்கு வைத்திருக்கிறான் என்று நமக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுக முடிவு நாளில் பைத்துல் முகத்திஸ் வெற்றி கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். அதன் மீது நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை. நம்மிடத்திலே பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் இருக்கிறார்களே, அல்லாஹ் பெரிய ஒரு கிருபை செய்திருக்கிறான். அவர்கள் ஈமான் ரீதியாக தான் எப்பொழுது தன்னுடைய மரணம் வரும் என்று அவர்களுக்கு தெரியாது. காலையிலே நோன்பு நோற்றவர்களாக ஒரு யூதன் பதிவு செய்கிறான். அவர்கள் பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், வயோதிகர்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், எங்களுடைய குண்டுகளுக்கு அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும் என்று ஒரு யூதன் பெருமிதத்தோடு ஆணவத்தோடு அவனுடைய பதிவை செய்கிறான். ஏனென்று சொன்னால், நபிமார்கள் வாழ்ந்த பூமி அது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த பைத்துல் முகத்திஸினுடைய அந்த வாயிலுக்கு சென்று, நீங்கள் போராடலாம் வேண்டாம், என்னோடு நீங்கள் வாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றியை உங்களுக்கு தருவான் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், நீயும் உன்னுடைய அல்லாஹுவும் சேர்ந்து அங்கே போராடுங்கள் என்று சொன்ன கூட்டம் அது. அப்படிப்பட்ட யூதர்கள் இருக்கிறார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிறான், மிகவும் மோசமான ஒரு கூட்டத்தினர் என்று சொன்னால், மோசகரமான கூட்டமாக இருந்தால் யூதர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடையாளப்படுத்துகிறார். உண்மையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மதீனாவிலே தன்னுடைய ஆட்சியை, தௌஹீதை அந்த மக்களுக்கு மத்தியிலே சொல்லி இணக்கத்தை ஏற்படுத்தினார்கள். நமக்கெல்லாம் தெரியும், அவுஸ் ஹஜ்ரத் என்ற 2 கோத்திரத்தார் ஒரே தந்தைக்கு பிறந்த 2 மகன்கள் தான். ஒருவர் மூத்தவர், இன்னொருவர் இளையவர், அவுஸ் கோத்திரத்தை சார்ந்தவர், இன்னொருவர் ஹஜ்ரத் கோத்திரத்தை சார்ந்தவர். இவர்கள் நீண்ட நெடிய காலங்கள் தன்னுடைய பகைமையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டே இருந்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இவரை பற்றி அவரிடத்தில் தவறாக சொல்லுவது, அவரை பற்றி இவரிடத்திலே தவறாக சொல்லுவது, இவரை பற்றி அவரிடத்திலே பழிவாங்குவதற்கு ஆயுதங்களை கொடுப்பது, அவரை பற்றி இவரை பழிவாங்குவதற்கு இவர்கள் ஆயுதம் கொடுப்பது யார் என்று சொன்னால் இந்த யூதர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த யூதர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலைமையை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், தனக்கு என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு இந்த உலகத்திலே ஒரு இடம் கிடையாது. அதனால்தான் பலஸ்தீனத்தை அவர்கள் தன்னுடைய நாடாக ஆக்க வேண்டும், தன்னுடைய நாடாக மாற்ற வேண்டும் என்று இன்றைக்கு இஸ்ரேல் என்ற வரைபடத்திலே இல்லாத ஒன்றை திணிக்கப்பட்டு இடம் கொடுத்தவர்கள் தான் பலஸ்தீனர்கள். தான் வாழ்ந்து போவதற்காக உலக நாடுகள் எல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டு யாருமே அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்காத ஒரு நிலையிலேயே அவர்களை வாழ்வதற்காக, தங்குவதற்காக இடம் கொடுத்தவர்கள் பலஸ்தீனர்கள். அவர்களுடைய பூமியையே சுரண்டி இன்றைக்கு அவர்களையே எதிர்த்தாக்குதல் செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நிலைமைகள் மோசமானதாக ஆகிவிட்டது. அன்பிற்கினியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த யூதர்களை குறித்து எந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டார்கள் என்று சொன்னால், யூதர்கள் மிகவும் விசித்திரமானவர்கள். அவர்களுடைய கேள்வியினுடைய திறனாக இருக்கட்டும், அவர்கள் மக்களிடத்தில் பேசக்கூடிய பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் யூதர்கள் மிகவும் மோசமானவர்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு மாட்டை அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கட்டளையிடுகிறார். ஒரு மாட்டை அருங்கள், கொலையாளியை நாங்கள் தருவோம், யார் என்பதை அடையாளப்படுத்தப்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். ஆனால் அவர்கள் கேட்கிறார்கள், மாடு ஆணா பெண்ணா, அது எந்த நிறத்தில் இருக்கும், கொம்புடையதா கொம்பு இல்லாததா என்று கேள்விக்கு மேல் கேள்விகளை கேட்டு தன்னுடைய நபிமார்களிடத்திலே நபிமார்களை ஏளனம் செய்வதிலே, நபிமார்களை கொலை செய்வதிலே, நபிமார்களுடைய இரத்தத்தை ஓட்டுவதிலே யூதர்கள் மிகவும் முக்கியமான பங்கு வகித்தார்கள் என்பதை நாம் குர்ஆனிலே பார்க்கிறோம். அல்லாஹ்வினுடைய கலாமை எடுத்து சொல்லுகிறார். கலாமை எடுத்து சொல்லி விட்டு
அந்த மக்களிடத்திலே சில சீர்திருத்தங்களை செய்துவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சில பகுதிகளுக்கு சென்றிருப்பார். சென்று திரும்பி வந்து பார்த்தால் காளை மாடுகளை தன்னுடைய கடவுளாக வணங்கி கொண்டிருப்பார்கள். எவ்வளவு பெரிய ஒரு அநியாயமான ஒரு சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், எங்களுக்கெல்லாம் இந்த உணவுகளை, இந்த பயிர் வகைகளை, இந்த வெங்காயங்களை, பூண்டுகளை எல்லாம் நாங்கள் சாப்பிடுவதற்கு எங்களுக்கு தயாரில்லை. அல்லாஹ்விடத்திலே கேட்டு வானத்திலிருந்து எங்களுக்கு உணவை இறக்க சொல் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்விடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னு சல்வா என்ற உணவை அவர்களுக்கு தந்தான் என்று சொல்லுகிறான். அந்த உணவை அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பிரகாரம் அதை உண்டு வந்தார்கள் என்று சொன்னால் கியாமத்து நாள் வரைக்கும் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி கொண்டே இருந்திருப்பான். அதனை அவர்கள் சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாளைக்கு நமக்கு இல்லாம போயிருமோ, நாளைக்கு எப்படி வராம போயிருமோ என்று சந்தேகித்ததின் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உணவை நிறுத்தி விட்டார் என்று பார்க்கிறோம். வெயிலுடைய தாக்கம் அவர்களுக்கு அவர்கள் நாடோடிகளாக இந்த பூமியிலே சுற்றித் திரிய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சாபம் அவர்கள் மீது இறங்கியது என்று பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி நமக்கு இந்த ஜும்மாவினுடைய நாளை நமக்கு கடமையாக்கி, நீங்கள் உங்களுடைய ஜும்மாவினுடைய நாளில் யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், வியாபாரமா விட்டுவிடுங்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட வியாபாரமாக இருந்தாலும் அதை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு நீங்கள் தியானிப்பதற்காக விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஃமின்களுக்கு, இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்திற்கு வெள்ளிக்கிழமையை ஜும்மாவை கண்ணியப்படுத்தி ஒரு சிறந்த நாளாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட ஒரு நாள், மறுமையினுடைய நாள், எல்லாம் இப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய அந்த நாளை இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது போன்று ஜும்மாவுடைய தினத்தை யூதர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சனிக்கிழமையை கொடுத்திருந்தான். அவர்கள் அந்த நாளிலே நீங்கள் மீன் பிடிக்க செல்லக்கூடாது என்ற கட்டளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விதித்திருந்தான். ஆனால் சும்மா இல்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை சொன்னாலும் அதை சோதித்து பார்ப்பதற்காக அவர்கள் என்றைக்கு அந்த சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடை செய்தானோ அன்றைய தினத்திலே மீன்கள் எல்லாம் வெளியே வந்து விழக்கூடிய அளவிற்கு மீன்களுடைய வரத்துக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகப்படுத்தி தந்திருந்தான். ஆனால் அன்பிற்கினியவர்களே, அவர்கள் மீன் பிடித்ததனுடைய காரணமாக, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்ததின் காரணமாக, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்ததன் காரணமாக அவர்களை குரங்குகளாக மாற்றினோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். ஒரு சிறந்த மனிதர் இந்த உம்மத்திலே, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய கரத்தால் வெற்றி கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயாரித்து வைத்திருக்கிறார். அவர்கள் இந்த பைத்துல் முகத்தஸினுடைய சாவியை பெறுவதற்காக செல்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம், அதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், 13 ஆண்டுகளாக இஸ்லாமிய பிரச்சாரத்தை, இஸ்லாமிய நாடுகள் என்று சொன்னால் மிகவும் பறந்து விரிந்திருக்கக்கூடிய அளவிற்கு 57 நாடுகள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தால் கட்டியெழுப்பப்பட்டது என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கெல்லாம் நீண்ட நெடிய நாட்களாகும். அவ்வளவு பெரிய வரலாறுக்கு சிறப்புக்குரியவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பிற்கினியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர், நீங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவீர்கள். அவர்கள் சென்று வாளை எடுத்து அவர்கள் போர்க்களத்திலே நிற்கவில்லை, அவர்கள் ஆட்சி பீடத்திலே அமர்ந்து கொண்டு கலிஃபாக்கு அவருடைய படை தளபதிகளை அனுப்புவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் மூலமாக வெற்றி அளித்தான் என்று பார்க்கிறோம். பைத்துல் முகத்தஸினுடைய சாவியை வாங்குவதற்காக தன்னுடைய தோழரை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். பைத்துல் முகத்தஸினுடைய அந்த பள்ளியிலே கிறிஸ்துவர்களிடத்திலே அவர்களிடத்திலே அந்த சாவியை பெறுவதற்காக அபூ உபைதா அல் ஜர்ரா, இந்த உம்மத்தில் ஆக சிறந்த நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதர், இந்த உம்மத்தினுடைய நம்பிக்கைக்குரியவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட அந்த மனிதரோடு சென்று அவர்கள் அந்த சாவியை பெறுவதற்காக செல்கிறார்கள். அங்கே பார்க்கிறார்கள், அந்த கலீஃபாவினுடைய தோற்றத்தை பார்த்தால் ஒட்டு போட்ட ஆடைகளை அணிந்தவர்களாக, அவரிடத்திலே எந்த விதமான ஒரு கண்ணியமும் அவர்களிடத்திலே ஆடை மூலமாக கிடைக்கவில்லை. சாதாரண செருப்பை அணிந்தவர்களாக, கழுதைகளை பிடித்தவர்களாக அந்த கலிஃபா செல்லுகிறார் என்று சொன்னால் அவரிடத்திலே கேட்கிறார்கள், உங்களுடைய கலிஃபா எங்கே என்று கேட்கப்படும் பொழுது, இதோ இவர்தான் என்னுடைய கலிஃபா என்று கழுதையை தன்னுடைய சேனத்தை வைத்து கெட்டி கொண்டிருக்கும் பொழுது அவரை அறிமுகப்படுத்துகிறார் என்று சொன்னால், அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தௌஹீதினுடைய மார்க்கத்திற்காக உங்களுக்கு வெற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்மானித்து விட்டால், உங்கள் மூலியமாக இந்த
சமுதாயத்திற்கு வெற்றி அளிக்க வேண்டும் என்று நிர்ணயித்து விட்டால் இஸ்லாம் அல்லாத அவர்கள் சொன்னார்கள் யார் இந்த இஸ்லாத்தின் மூலமாக இஸ்லாத்தின் மூலமாக யார் கண்ணியத்தை விரும்புகிறாரோ அவர் இஸ்லாத்தின் மூலமாகத்தான் விரும்ப வேண்டும். அது அல்லாத வேறு வழிகளிலே அவர் கண்ணியத்தை விரும்புவாராக இருந்தால் நிச்சயமாக அது அவரிடத்திலே எந்த ஒரு பயனையும் பெற்று தந்து விடாது. அது அல்லாத அல்லாஹ்வினுடைய கோபத்தையும் சாபத்தையும் தான் பெற்று தரும் என்று சொன்னார்கள். நாம் எல்லாம் ஏதோ ஒரு இஸ்லாமிய ஜாகிலியத்தினுடைய சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இஸ்லாத்தை கொடுத்து கண்ணியப்படுத்தினான். நாம் எல்லாம் நரகத்தினுடைய விளிம்புகளில் இருந்தோம். நாம் எல்லாம் அறியாமையில் இருந்தோம். நாம் எல்லாம் பெண் குழந்தைகளை புதைத்துக் கொண்டிருந்தோம். பெண்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருந்தோம். அடிமைகளை நாம் விரட்டி கொண்டிருந்தோம். இப்படிப்பட்ட ஒரு மோசகரமான நாசகரமான செயல்களில் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எமக்கு ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த இஸ்லாமை பின்பற்றுவதன் மூலமாகத்தான் என்று சொல்லுகிறான். அன்பிற்கினியவர்களே, நாமெல்லாம் வாழேந்தி போய் பலஸ்தீனத்திலே நின்று அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு உறுதுணையாக நின்று உதவி செய்ய முடியாது. ஆனால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் துவா. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் துவா. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு களம் இந்த ரமலான். இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்களை இறக்கி இந்த சுவனத்தினுடைய வாயில்களை திறக்கப்பட்டு நரகத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டு என்று சொல்லப்படக்கூடிய சைத்தான்களுக்கு விலங்கிடப்படக்கூடிய அளவிற்கு மிகவும் சிறப்பித்து சொல்லப்பட்ட இந்த மாதம் இருக்கிறது. இந்த ரமலான் அல்லாஹுவால் சிறப்பிக்கப்பட்ட மார்க்கம். இந்த ரமலானுடைய மாதத்தில் இதற்கென்று சில நேரங்கள் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில நேரங்களை வைத்திருக்கிறான். அந்த நேரத்தில் உங்களுடைய கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாடி நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்து கொண்டிருக்கிறான். யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்திலே நான் உணவு உண்டு கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இஃப்தாருடைய நேரத்திலே சக விருந்துகளை வைத்து உண்டு கொண்டிருக்கிறோம். கஞ்சியாக இருக்கட்டும், பேரித்தம்பழங்களாக இருக்கட்டும், குளிர்பானங்களுடைய வகைகளாக இருக்கட்டும், அத்துணை வகைகளையும் நாம் வைத்து இன்றைக்கு நோன்பு திறந்து கொண்டிருக்கிறோம். நோன்பை வைப்பதற்கு சகர் செய்வதற்கு என்று தனியாக ஏற்பாடு செய்யப்படுகிறது. தனியாக அசைவ உணவுகள் அவர்களுக்கு எப்படிப்பட்ட உணவுகள் எல்லாம் தயாரிக்கப்படுகிறது என்று சொன்னால் மிகவும் உயர்தரமான ரகமான ஒரு உணவுகளை வைத்து நாம் இன்றைக்கு சகர் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்கள் தண்ணீரை பார்த்தாலே சிரிக்கக்கூடியவர்களாக, ரொட்டி துண்டுகளை பார்த்தாலே நாங்கள் பல மாதங்கள் ஆகிவிட்டது, இந்த ரொட்டி துண்டுகளை பார்ப்பதற்கு கூட எங்களுக்கு முடியாத ஒரு நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று இக்கட்டான ஒரு நிலைமையிலே பலஸ்தீனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் எவ்வளவோ உணவுகளை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களை பற்றி எந்த ஒரு அக்கறையும் நாம் எடுக்கப்படுவது இல்லை. அவர்களை பற்றி நம்முடைய துஆக்களில் யா அல்லாஹ் இந்த பலஸ்தீனத்தினுடைய மக்களுக்கு, இந்த சிரியாவினுடைய மக்களுக்கு இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை அவர்கள் பாதுகாப்பதற்காக போராடக்கூடியவர்கள் அவர்கள் ஷஹீதுகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த நிலைமையில் உள்ள அந்த மக்களுக்கு நாம் என்ன துஆக்களை செய்து கொண்டிருக்கிறோம்? அன்பிற்கினியவர்களே, தன்னுடைய தந்தையை இழந்து விட்டார், தன்னுடைய தாயை இழந்து விட்டார், தன்னுடைய மகனை இழந்து விட்டார், நிர்கதியாக நிற்கிறார். அவரிடத்திலே கேட்கப்படுகிறது, நீ இன்னும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, எதற்காக இந்த உலகத்திலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? இந்த ஏவுகணைக்கு இந்த இடத்திலே நீ இவ்வளவு தாக்குதலை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயே, இந்த நாட்டை விட்டு வேறு நாட்டிற்கு சென்று உன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று கேட்கப்படும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய உயிர் மாண்டு போனாலும் சரி, என்னுடைய தாயும் தந்தையும் என்னுடைய பிள்ளையும் சொர்க்கத்தில் இருப்பார்கள், நானும் அந்த சொர்க்கத்திற்கு உரியவனாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மண்ணிலே போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய இளைஞர்களுக்கு மத்தியிலே, நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு மத்தியிலே, நம்முடைய குழந்தைகளுக்கு மத்தியிலே இந்த பலஸ்தீனத்தினுடைய வரலாறை சிறப்புகளை நாம் சொல்ல வேண்டும். பல நபிமார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே ஏராளமான நபிமார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கியிருக்கிறான். அந்த நபிமார்களுடைய வரலாறுகளை நீங்கள் படித்து பாருங்கள். அவருடைய சிரியா, அவர்கள் பலஸ்தீன், இப்படிப்பட்ட பூமியில் இருந்து வெளியாக்கப்பட்டவர்கள் தான் அந்த நபிமார்கள் என்று பார்க்கிறோம். நபிமார்கள் அதிகமாக இறக்கப்பட்ட பூமி. அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையினுடைய விஷயத்திலே தன்னுடைய அடியாரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் பக்கம் அழைக்கும் பொழுது அந்த பூமியினுடைய சுற்றெல்லையை நாம் அவர்களுக்கு காண்பிப்பதற்காக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடையாளப்படுத்துகிறான். அப்படிப்பட்ட அந்த மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து பைத்துல் முகத்தஸிற்கு அழைத்து செல்லப்பட்டு ஒட்டுமொத்த நபிமார்களுக்கும் தொலைவித்தவர்களாக அவரை அங்கிருந்து ஃபுராக்கினுடைய வாகனத்திற்கு 7 வானத்திற்கும் அப்பால் பட்டு அல்லாஹ்வுடைய ரப் அந்த அரிசியினுடைய அதிபதியினுடைய அருகில் திரைமறைவுக்கு அப்பால் இருந்து அல்லாஹ்விடத்திலே பேசிக் கொண்டு வந்து இந்த தொழுகையை வாங்கி வந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம்
இந்த தொழுகையினுடைய மதிப்பை உணராதவராக, இந்த சமூகத்தினுடைய மதிப்பை உணராதவராக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏதோ வெந்தது சாப்பிட்டோம், விதி வந்தது செத்தோம் என்று வாழ்வதற்காக இஸ்லாம் சொல்லப்படவில்லை. தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வேதம், இந்த தௌஹீதினுடைய மார்க்கம் என்று சொன்னால் சிறு பிள்ளைகள் சொல்லுகிறது, பலஸ்தீனத்தினுடைய பிள்ளைகள் சொல்லுகிறது, நாங்கள் எல்லாம் கழுதைகள் அல்ல, நாங்கள் எல்லாம் சிங்கங்கள் என்று சொல்லுகிறது. எதற்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம், கோழைகள் அல்ல, நாங்கள் யூதர்களை போன்று. நாங்கள் இந்த நபிமார்களுடைய சமூகம் பத்ரினுடைய போர்க்களத்திலே அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொன்னார், சாதி மாதிரி எல்லாம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ இந்த கடலில் என்னுடைய குதிரையை செலுத்த வேண்டும் என்று நீங்கள் திட்டமிட்டால் இதோ எங்களுடைய குதிரைகளை நாங்கள் அதிலே நாங்கள் செலுத்துவோம், எங்களுடைய உயிரை அதிலே மாய்த்து விடுவோம். ஏன் செலுத்த வேண்டும், எதற்காக செலுத்த வேண்டும் என்ற கேள்வியை நாங்கள் கேட்க மாட்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள். அன்பிற்கினியவர்களே, அப்படிப்பட்ட உம்மத்திற்கு உரியவர்கள் நாம். அப்படிப்பட்ட அந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய அந்த பலஸ்தீனுடைய மக்களுக்காக நம்முடைய பிரார்த்தனைகளை அதிகமாக அவரிடத்திலே அல்லாஹ்விற்காக, யா அல்லாஹ் அந்த மக்களுடைய குறையை நிவர்த்தி செய்ய அல்லாஹ், அவருடைய துன்பங்களை நீக்கியா அல்லாஹ், அவர்களுக்கு நீ உதவி புரியா அல்லாஹ் என்று எப்படி அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரினுடைய போர்க்களத்தில் வெறும் 300 சொச்சங்களை வைத்து 1000 நபர்களை அழித்து ஒழித்து இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை விரித்தார்களோ, அது போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்முடைய ஈமானும் அப்படிப்பட்ட ஈமானாக இருந்தால் நிச்சயமாக என்னுடைய இஸ்லாத்திலே நான் பின்பற்றக்கூடியது ஹலால் ஹராம்களை நான் பேணி நடக்கக்கூடியவனாக இருந்தால், என்னுடைய ரப் என்னை கண்காணிக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் என்னிடத்தில் இருந்தால், இந்த மார்க்கத்திலே சரியாக நான் நடக்க வேண்டும் என்ற திட்டமிடல் என்னிடத்தில் இருக்குமாக இருந்தால், நிச்சயமாக அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் தான் வெற்றியாளர்கள். அப்படிப்பட்ட வெற்றியை அல்லாஹ் தருவதற்கு மிகவும் இலகுவான நேரம் தான் இருக்கிறது. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய துவாக்களை நாம் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு மிகச் சிறந்த ஒரு இரவு, 1000 மாதங்களை விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எது லைலத்துனுடைய கத்ருடைய இரவு என்பதை நான் உங்களுக்கு தெரிவிப்பதற்காக வெளியே வந்தேன். இருவர் சண்டையிட்டுக் கொண்டதில் நான் மறந்து விட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 21 இரவில் இருந்து 30 வரைக்கும் 10 நாட்கள் இருக்கிறது லைலத்துல் கத்ருடைய இரவு. ஏதோ இந்த 20 நாட்களை எப்படியோ வீணடித்து விட்டோம். ஆனால் இன்னும் இருக்கக்கூடிய 10 நாள் அவகாசம் இருக்கிறது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கிறான். அந்த இரவிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த உலகத்திலே எவரும் தீர்த்து வைக்க முடியாது. உங்களுடைய தந்தை சகோதரன் யாராக இருந்தாலும் சரி, அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரே, உங்களுடைய பிரச்சனைகளை குறைகளை தீர்க்கக்கூடியவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவன் மாத்திரம்தான் என்ற இஹ்லாஸோடு யகீனோடு உங்களுடைய துஆவை நீங்கள் கேட்பீராக இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிய வேண்டும். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதிகமாக அந்த பலஸ்தீனத்தினுடைய அந்த இஸ்லாமியர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த பிரார்த்தனை மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மிகப்பெரிய உதவியை தந்தருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையினை நிறைவு செய்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.